விளக்கேற்றுகின்ற இந்த முதல்வர் இந்த தீப திருவிழாவிலும் மலையின் உச்சியின் மீது தீபம் எரியும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவை துணைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பொன்னுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட சேந்தமங்கலம் தத்தகிரி முருகன் கோவில் 2008ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சியில்தான் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அதற்கு பிறகு 16 ஆண்டுகள் குடமுழுக்கு விழா நடைபெறவில்லை. ஆகவே குடமுழுக்கு விழாவை நடைபெறுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இந்த திருக்கோயில் என்பது உறுப்பினர் கோரிய திருக்கோயில், 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில். ஆகம விதிப்படி 12 ஆண்டுகள் கழித்து இந்த குடமுழுக்களுக்கு உண்டான பணிகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது மண்டல குழு, மாநில குழு, தொல்லியல் குழு என்று 4 குழுக்களுடைய ஒப்புதல் பெற வேண்டி இருக்கின்றது. ஆகவே அதற்குண்டான காலதாமத்தால் தான் அந்த திருப்பணி இன்னும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஏற்கனவே ஒப்பந்தங்கள் கோரப்பட்ட நிலையில் விரைவில் இந்த திருக்கோயில், அவர் கோரிய சேந்தமங்கலம் திருக்கோயில் திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலில் அந்த ரயில் பெட்டியில் போகிற வயதான முதியவர்கள் அங்கேருந்து 36-40 படி ஏறுகின்ற பொழுது ஏற முடியல. அந்த இடத்துல நகரும் படிக்கட்டு அமைத்து தர இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் வரலாற்றில் நிரந்தரம் இடம் பிடித்த ஒரு முதல்வர் உண்டென்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது. என் அப்பன் முருகனுக்கு, தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ் கடவுள் முருகனுக்கு மிகப்பெரிய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டி தமிழகம் மாத்திரமல்ல இந்தியாவிலே கேட்ட கேள்விக்கு தான் பதில் வரும். சொல்லல சொல்லிட்டு தான் வரும். நீ எத்தனை கேள்வி வேணாலும் கேள்வி, அத்தனை கேள்வி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றியத்தில் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல, 26 நாட்டிலே இருந்து மேலை நாட்டினவரும் பங்கேற்ற ஒரு திருவிழா உண்டென்றால் இறை சம்பந்தப்பட்ட திருவிழா அது பழனி தண்டாயுதபாணிக்கு எடுக்கப்பட்ட மாநாடு தான். கோவிந்தசாமி அவர்கள் கோரியது போல் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு மலேசிய நாட்டின் உதவியோடு 120 கோடி ரூபாய் செலவில் ஒரே செங்குத்தாக செல்லுகின்ற பேருந்து ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குண்டான கன்சல்டன்சி ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவில் அடுத்த ஆண்டுக்குள் அதற்குண்டான ஒப்பந்தம் கோரப்பட்டு எத்தனை வயதான முதியோர்கள் வந்தாலும் லகு தரிசனம் செய்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த ஆட்சி மேற்கொள்ளும். தற்போது மூத்தவர்களுக்கு விஞ்சிலே செல்வதற்கு முழு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களை அழைத்து செல்வதற்கும் உதவியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்பதை பேரவைத் தலைவரின் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் அமலு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்கி, துணை முதலமைச்சர் அவர்களை வணங்கி, பொதுச் செயலாளர் ஐயா அவர்களை வணங்கி, குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி துத்திப்பட்டு பகுதியில் உள்ள மிக பழமை வாய்ந்த ஸ்ரீ பிந்து மாதவர் திருக்கோவிலினை குடமுழுக்கு செய்து தர அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். நிச்சயம். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, வரலாறு காணாத மழை திருவண்ணாமலையிலே பெய்ததன் காரணமாக மலையிலே 3 இடங்களிலே சரிவு ஏற்பட்டு அதிலே 7 பேர் மறைந்திருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க துணை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டு அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் நிதியுதவி வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த கார்த்திகை தீபம் என்பது அண்ணாமலையார் கோயிலுடைய முக்கிய திருவிழா. ஆகவே தீபத்தன்று மலையிலே ஆண்டுதோறும் 2000 பேர் மலை ஏறுகிறார்கள். ஆனால் இந்த முறை அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுமா, அதற்கான திட்டங்களை என்ன அரசு அமைத்திருக்கிறது என்பதை நான் உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். சங்க காலத்தில் இருந்து இந்த தீப திருவிழா என்று நடந்து வருவது வழக்கத்தில் இருக்கின்ற ஒன்று. இந்த ஆண்டு இந்த தீப திருவிழா 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்ப்பு இருக்கின்றது.
அதை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் 18/10/2024 அன்று நேரடியாக திருவண்ணாமலைக்கு கார்த்திகை தீபத்திற்கு கிரிவல பாதையிலே கலாழ்வுக்கு வந்தார். அதன் பிறகு தொடர்ந்து 6 கூட்டங்கள் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர் தலைமையில் நான் பங்கேற்ற 2 கூட்டங்கள், தலைமை செயலாளர் தலைமையிலே நடந்த கூட்டங்கள், அதை தொடர்ந்து அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டங்களுக்கு தொடர்ந்து சமீபத்தில் ஏற்பட்ட பெருமழையின் வெள்ளத்தின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதை அனைவரும் அறிந்தது. அதை போர்க்கால அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்த்து வைத்ததையும் இந்த மன்றம் அறியும். இன்றைக்கு இந்த தீபத் திருவிழா என்பது மலையின் உச்சியின் மீது ஏற்றப்படுகின்ற கொப்பரை தீபம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்று. சான்றோர்கள் காலத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த விழா தடைபடக்கூடாது என்று மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த உத்தரவுக்கேற்ப ஜுவாலஜி கமிட்டி சரவண பெருமாள் ராஜா அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு 8 பேர் கொண்ட குழு 7, 8, 9 ஆகிய 3 நாட்கள் ஆய்வு செய்திருக்கின்றது. அந்த ஆய்வின் அடிப்படையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் அறிவித்திருக்கின்ற அறிக்கையின்படி முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்ற நிலை என்னவென்றால் 350 கிலோ கொண்ட கொப்பரை அந்த திரிகளை மேலே எடுத்து செல்ல வேண்டும். 40 டன் கொண்ட சுமார் 450 கிலோ நெய்யும் மேலே எடுத்துக்கொள்ள செல்லப்பட வேண்டும். ஆகவே 2ற்கு சேர்த்தார் போல் எவ்வளவு மனித சக்தி அதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவு மனித சக்திகளை பயன்படுத்தி எந்த விதமான ஒரு சிறு உயிரிழப்பும் இல்லாமல் எந்த விதமான சிறு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இந்த தீபத் திருவிழாவை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஆகவே சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மனித சக்திகளை பயன்படுத்தி இந்த கார்த்திகை தீபம் சான்றோர்களால் துவக்கப்பட்ட இந்த தீபம் இந்த ஆண்டும் எரியாத திருக்கோயில்களுக்கு விளக்கேற்றுகின்ற இந்த முதல்வர் இந்த தீப திருவிழாவிலும் மலையின் உச்சியின் மீது தீபம் எரியும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவை துணைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.